2025 அதாவது இந்த வருஷத்துக்குள்ள 17,500 கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்களா. அண்ட் தமிழ்நாட்டிலுமே சீனியர் சிட்டிசன் தனியா வாழ்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த இடத்துல நீங்க மக்களுக்கு சேவையும் செஞ்சு அதே சமயத்துல ஒரு பயங்கர ப்ராஃபிட்டபிளான பிசினஸும் பண்ற பிளான் இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் சொல்றேன். வீடியோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இப்பவே சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி வேற தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிசினஸ் வரது இல்ல சீனியர் சிட்டிசன் கேர் சர்வீஸ் பிசினஸ் தான். இந்த பிசினஸோட கான்செப்ட் என்னன்னா ட்ரெயின்டு கேர் டேக்கர்ஸ் இல்லைன்னா நர்சஸ் நீங்க ஹையர் பண்ணி ப்ராப்பர் ஹெல்த் செக்அப் மெடிசன் கொடுக்கறதுக்கான சப்போர்ட் பர்சனல் கேர் சர்வீசஸ் எல்லாம் கொடுக்கலாம். முக்கியமா அப்ராட்ல போய் வேலை பார்க்கறவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த சர்வீசஸ் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுது. மக்கள் அதுல செலவு பண்றதுக்கு யோசிக்கிறதும் இல்ல. அண்ட் அடிஷனலா இந்த மாடல்ல கம்பானியன்ஷிப் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க கோயில வெளியில எங்கேயாச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ்க்கு கூட ஒருத்தர் போறதுக்கு அவங்க பே பண்ண ரெடியா இருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களால பிசினஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரா ஹோம் கேர் சர்வீஸ் ப்ரொவைடரா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெண்டாவது கேர் டேக்கர்ஸ் நீங்க வந்து